கரிசாலை. ஸோ கரிசலாங்கண்ணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரிசாலை கல்லீரலுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம். கரிசலாங்கண்ணி ரிச் இன் அயன், நல்ல இரும்பு சத்து உள்ளது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, கரப்பான், சொரியாசிஸ், காணாக்கடி போன்ற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கரிசாலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கரிசாலை. ஸோ கரிசலாங்கண்ணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கரிசலாங்கண்ணே நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னா, இது முடிக்கு ரொம்ப நல்லது, கருமையான கூந்தலை தரும், முடி நல்லா வளரும் அப்படின்னு. பட் அதையும் மீறி கரிசலாங்கண்ணி வந்து பல்வேறு பயன்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து 2 வகை இருக்கு. ஒன்று வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கு, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கு. ஸோ இதுல வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலா நம்ம முடிக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அதற்கு நல்ல பலன் தரும். அதே மாதிரி மஞ்சள் கரிசலாங்கண்ணி நம்ம இன்டர்னலா எடுத்துக்கிறதுக்கு நல்ல பலன் தரும். இந்த பதிவுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி வச்சு வீட்டுல நம்மளே ஒரு பால்ல கலந்து குடிக்கக்கூடிய இல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இதை யார் எடுக்கலாம், என்ன நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம். ஸோ இதன் பெயர் வந்து பாத்தீங்கன்னா கரிசாலை மால்ட். வெளியில நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, சேல்ஸ்ல கூட இருக்கும். ஸோ இது ஒன்றும் பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. இந்த மால்ட் ப்ரிப்பரேஷன்ல 2 வகை இருக்கு. ஒன்று வந்து பாகு எடுத்து உடைச்சு பண்றது இருக்கு. ஸோ அதை பாகு கொஞ்சம் பதம் விட்டு போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், நமக்கு கிரானியூல்ஸா வராது. இன்னொன்று பாகு எடுக்காத முறை இருக்கு. ஸோ அந்த பாகு எடுக்காமல் நம்ம செய்யக்கூடிய ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய இலைகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ நல்லா வந்து எந்த பூச்சி எதுவும் இல்லாம இலைகள் தூய்மையா இருக்கிற மாதிரி இலைகள் எடுத்து நல்லா அலசி காய வச்சுக்கணும். துணியில பரப்பி நல்லா அந்த ஈரப்பதம் போக வந்து காய்ச்சணும். சுத்தமா ஈரம் இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா அதுல ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சை வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்த கரிசலாங்கண்ணி கீரை எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 1 கப் வந்து எடுத்துக்கணும். இதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி வந்து எடுத்துக்கணும். அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் வந்து ஒன்று பனை வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். அது 2மே நம்மளோட ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் ஏலக்காய் 1 டீஸ்பூன். இங்க ஏலக்காய் அப்படிங்கிறது முழு ஏலக்காய் கிடையாது, ஏலக்காய் பொடி வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி சுக்கு இருக்கு பார்த்தீங்களா, சுக்கு நல்லா 1 இன்ச்சுக்கு தோலை சீவிட்டு அதை தட்டி எடுத்துக்கணும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரிசலாங்கண்ணி இருக்கு பார்த்தீங்களா, நல்ல ஈரம் போக உலர்த்தினதை வந்து எடுத்துட்டு லைட்டா நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அது இல்லாம இந்த பாதாம், முந்திரி போன்றதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டா நெய் விட்டு வறுத்து வச்சுக்கணும். இதனுடன் என்ன, நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அந்த சுக்கு தூள் இருக்கு பார்த்தீங்களா, 1 இன்ச்சு சுக்க நுணுக்கி தூள் பண்ணோம் பார்த்தீங்களா, அதையும். ஸோ இதனுடைய இந்த நாட்டு சர்க்கரை இதை போட்டு நல்லா அரைச்சிடணும். ஸோ அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல மால்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன். அப்படி இல்லை அப்படின்னா டீஸ்பூன் கணக்கில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 3-4 டீஸ்பூன் வந்து எடுத்துட்டு பாலில், பசும்பாலில் கலந்து குடிக்கலாம். இல்லை 200 ml வெந்நீரில் வந்து குடிக்கலாம். காலை மாலை 2 வேளையும் வந்து குடிக்கலாம். வெறும் வயிற்றிலையும் குடிக்கலாம், இல்லை சாப்பிட்டு முடிச்ச பிறகும் குடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கரிசலாங்கண்ணி ரிச் இன் அயன், நல்ல இரும்பு சத்து உள்ளது. அதனால யாரெல்லாம் அனிமிக்கா இருக்கீங்களோ, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு இது நல்ல பலன் தரும். அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரத்த தட்டை அணுக்கள், ஸோ அதுவும் சீரா இல்லாதவங்களுக்கு இது வந்து நல்ல பலன் தரும். முடி வந்து அதிகமாக உதிர்தல், இளநரை இருக்கிறவங்க அவங்க இதை பயன்படுத்தலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, கரப்பான், சொரியாசிஸ், காணாக்கடி போன்ற
தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கரிசாலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம். அவங்க வந்து எதுல எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 150 ml பால்ல காலையும் மாலையும் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் தரும். ஆனா தோல் பிரச்சனைக்காக எடுக்கிறவங்க முந்திரியை மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாதாமை கூட நீங்க 1/4 கப் அப்படிங்கிறது குவான்டிட்டி வேணுங்கிறதுக்காக 1/2 கப்பா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவங்களுக்கு இது நல்ல பலன் தரும். இது இல்லாம குழந்தையின்மை பிரச்சனை இருக்கவங்க, பிசிஓஎஸ் இருக்கிறவங்க, குழந்தை இது பிறப்பு தள்ளி போறவங்களுக்கு ஃபோலிக் ஆசிடும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தினமும் காலையும் மாலையும் வந்து எடுத்துக்கலாம். நல்ல பலன் தரும். ஆண்களும் விந்து குறைபாடு இருக்கிறவங்க, ரொம்ப அப்படியே ரொம்ப டயர்ட்னஸ் ஏற்படுறவங்க எடுக்கலாம். பொதுவாக எல்லாருமே டயர்ட்னஸாக இருக்கிறவங்க இதை வந்து எடுக்கிறப்ப அவங்களுக்கு நல்ல வந்து என்ன தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலன் தரும். அதே மாதிரி கண்கள் அதிகமாக எரிச்சலா வந்து இருக்கு, பார்வை வந்து குறைபாடு கொஞ்சம் மங்களா தெரியிற மாதிரி இருக்கு, இந்த கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு தூர பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி கரிசாலையை வந்து எடுத்துக்கலாம். இன்னும் கண் பார்வைக்காக எடுக்கும் பொழுது இது அவங்க கற்ப முறைப்படி உண்டாங்கன்னா நல்ல பலன் தரும். ஸோ கற்ப முறைப்படி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ணணும்னா நெய்யோட, பசுவின் நெய்யோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் இந்த மால்ட் பசுவின் நெய்யோட கலந்து காலை மாலை 48 நாட்களுக்கு எடுக்கணும். உப்பு புளி காரம் போன்றவற்றை நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பார்வையில நல்ல முன்னேற்றம் தெரியும். கண்கள் அதிகமாக இந்த நீர் வடிகிறது அவங்களுக்கும் நல்லா குறையும். சில பேருக்கு கண்கள்ல வந்து கட்டிகள் மாதிரி மேல வரும், பயங்கர ஹீட் ஆன மாதிரி வரும், அவர்களுக்கு நல்ல பலன் தரும். கண்கள் அடிக்கடி சிகப்பாகுது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இது நல்ல பலன் தரும். அடுத்து இந்த மூட்டு தேய்மானம், மூட்டுகள்ல வலி இருக்கிறவங்க, முடக்குவாத பேஷண்ட், அதுக்கப்புறம் கீழ்வாதம் இருக்கக்கூடிய நோயாளிகள், அவங்களும் இதை எடுத்துக்கலாம். நல்ல வந்து பலன் தரும். யூரிக் ஆசிட் இருப்பவர்கள் மற்றும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்ட்ல கொஞ்சம் நம்ம சொல்லக்கூடிய அந்த பனை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ 1/2 கப் சொன்னதை வந்து கொஞ்சம் கம்மியா 1/4 கப்பா சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் போன்றவர்கள் வந்து எடுக்கலாம். ஏன்னா இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து அவங்க அனிமிக்கா தான் இருப்பாங்க, ரத்தச்சோகை இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது நல்ல பலன் தரும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த கரிசாலை கல்லீரலுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு முறையிலும் இந்த கரிசாலை மால்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுக்கலாம். இவ்வளோ சொன்னீங்களே டாக்டர், நாங்கள் சர்க்கரை நோயாளிகள், நாங்கள் வந்து இந்த கரிசாலை மால்ட்டை எடுக்கலாமான்னா தாராளமாக நீங்களும் இந்த கரிசாலை மால்ட்டை வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கரிசாலை மால்ட் எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி நான் 1 கப் சொன்னதை நீங்கள் 2 கப்பாக மாற்றிக்கோங்க. பாதாமையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பா வந்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பனை வெல்லம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதை மற்றும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பா எடுத்துக்கோங்க. முந்திரியை வந்து தவிர்த்துடுங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது பெரிதளவில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து ஏறாது. ஸோ இந்த அற்புதமான மால்ட்டை வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நன்றி.